ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்கான தட்டை. அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்து மாவு நல்லா நிறம் மாறாம வறுத்து எடுத்துக்கணும். மாவு நல்லா ஆறினதும் மாவை ஒரு பவுல்ல மாத்திக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெயும் மற்ற பொருட்களும் மாவுல எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். மாவு எப்படி இருக்கணும்னா புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும். கையில பிடிச்சா பிடிக்க வரணும், ஊத்து விட்டா ஊதுக்க வரணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு பட்டர் சீட்ல எண்ணெயை தடவிட்டு ஒரு சின்ன மாவு உருண்டைய நடுவுல வச்சு சீட்டை மூடி அடிப்பகுதி தட்டையா இருக்க கிண்ணத்தால நல்லா அழுத்தி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மாவு பரவி இருக்கணும். ஒரு பக்கம் லேசாவும் ஒரு பக்கம் மொத்தமாவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா தட்டையும் ரெடி பண்ணி தட்டையில இருக்கிற ஈரப்பதம் போற அளவுக்கு காத்துல காய விடுங்க. ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ண தட்டைய ஒன்னொன்னா சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் மாற வர பொரிச்சு எடுத்தா சுவையான தட்டை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.